அரசியலாக்க வேண்டாம் கல்விய அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? நாங்க அவர்கிட்ட கேட்கிறோம், ஐயோ இது அரசியல் ஆக்காதீங்க, வருஷங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு நாங்க கேட்க வேண்டியதுதான். அப்ப அவர் கேட்கிறாரு. அப்ப இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையா இருக்கின்றது. திருப்பி சொல்றேன், சாக்கு போக்கு சொல்லி எங்களுக்கு வர வேண்டிய 2151 கோடி ரூபாய் தயவுசெய்து நிறுத்தாதீர்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஒன்றிய பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதமே எழுதியிருக்கிறாரு. தயவுசெய்து இதுல அரசியல் செய்யாம கொடுங்க அப்படின்னு நாம கேட்டா, நீங்க நியாயத்தை மட்டும் பார்க்கணும். பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்க நண்பர்கள் அதானே ஒவ்வொரு வருஷமும் பணம் கொடுத்துட்டே இருந்தவங்க திடீர்னு ஏன்டா ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு காரணத்தை சொல்லி பணத்தை கேட்கறாங்க அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க மனசுல வச்சுக்கணும். மற்றொன்று, நாடாளுமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணுது, ஒரு மானிய ஒரு அமைச்சகம் சார்ந்து ஒரு மினிஸ்ட்ரி சார்ந்து பில் பாஸ் பண்ணுதுன்னா அந்த பணத்தை கொடுக்க வேண்டியதான் அவங்க வேலை. அதுல காரணம் சொல்லி வெளியில வந்ததுக்கு அப்புறம் பில்லா பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல கண்டிஷன் போடுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. சோ அதுதான் நாங்க வலியுறுத்தோம். மூன்றாவது மொழி என்பது இந்தி திணிப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வாங்க, மூன்றாவது மொழி என்பது இந்தி திணிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா? தர்மேந்திர என்ன பண்ணீங்க? ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 50 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு 5 பிள்ளைங்க கொரியன் லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசைப்படும். ஒரு 5 குழந்தைங்க நான் ஜெர்மன் படிக்கணும்னு ஆசைப்படும். ஒரு 5 குழந்தைங்க நான் வந்து ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படும். ஒரு 5 குழந்தைங்க நான் தெலுங்கு படிக்கணும். எத்தனை பேருக்கு நான் டீச்சர்ஸ் நான் போட முடியும் நான்? ஸோ பிள்ளைங்க ஏற்கனவே தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வெரி கம்ஃபர்டபிளி தே ஆர் ஸ்டடிங் அண்ட் வெரி கம்ஃபர்டபிளி தே ஆர் ரைட்டிங் தேர் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் அனத்திங் ரிசல்ட் அடுத்தடுத்த பிள்ளைங்க போயிட்டே இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் ரேஷியோவே இங்கே வந்து குறைஞ்சு போயிடுச்சிங்க. இடைநிற்றங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு மொழியை நீங்கள் திணிச்சு நீங்கள் இன்னொரு மொழியை எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கும்போது அந்த பிள்ளைங்களை எப்படி படிப்பில் கவனம் செலுத்த முடியும்? நான் என் பிள்ளைங்களை வந்து மொழிபெயர்ப்பாளராக ஆக்க போறேன், என் பிள்ளைங்களை நான் இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் என் பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன், டெக்னாலஜி லெவலில் அவன் உலகம் முழுவதும் போய் அவன் பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்படி நம்ம ஏற்கனவே அதை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது சம்பந்தமே இல்லாமல் இந்த மொழி எப்படி அந்த மொழி எப்படி சொல்ல உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்க கூப்பிட்டு வச்சு நீ பேசுனியா, நீ பேசுறது கூட உனக்கு அந்த இதுவே தெரியல உனக்குங்கிறதா என்னோட கருத்து. முதல்வரின் கடிதம் வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையில சொல்லியிருக்காரு. ஆமா, உண்மைதான். இன்னைக்கு ஃபெடரலிசம்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் நாங்கள் ஒத்திசைவு தானங்க. நம்ம 2 பேரும் உட்காந்து பேசி தாங்க முடிவே எடுக்கணும். எதுவுமே சொல்லாமல் பெரிய மனப்பான்மை நான் சொல்றதை நீ செய்ய அப்படிங்கிற மாதிரியான அந்த இதை செய்யும் பொழுதுதான் கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுவாக தெரியும், தமிழ்நாடு என்றாலே மாநில பிரச்சனை, மொழி பிரச்சனை, சுயமரியாதை பிரச்சனைனா ஒட்டுமொத்தமாக எல்லாம் கட்சியை கடந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது போக போக அவங்க தெரிஞ்சுக்கொள்வாங்க. தேங்க்யூ.